ஏண்டி வள்ளி? மாட்டுக்காரரு, மாடு நல்ல பால் கறக்குதா? நல்ல ரசா. நல்ல மாடு பால் கறக்குதுப்பா. வா, வந்ததுக்கு 2 லிட்டர் பால் வாங்கிட்டு போறியா? சோமுக்கு கொடு, என்ன என் சார்பா? ஐயோ பரவாயில்ல பால்காரரு. சரி நல்லரசு, என்ன இந்த பக்கம்? அது ஒன்னும் இல்ல பால்காரரு, இப்பதான் சந்தையில விறகுலாம் வித்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரே உடம்பு வலி. இந்த விறக வெட்டி அதை கொண்டு போய் சந்தையில கூவி வித்து, அப்பா திருப்பி வீடு போறதுக்குள்ள கை முட்டி எல்லாம் பெண்டாயிருது பால்காரரு. ஆமாப்பா, இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணாலும் நம்ம தான் எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு. ஆள் யாரும் வச்சாலும் அது எடுபடாது. அவன் உண்மையா நம்மளுக்கு விசுவாசமா இருப்பான்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் நம்மளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான். நீனே பாரு, நான் நினைச்சா பால் கறக்கிறதுக்கு 2 பேரை ஆள் வீட்டுக்கு வேலைக்கு வைக்கலாம். ஆனா உண்மையா இருக்க மாட்டானு நல்லரசு உன்ன மாதிரி. இப்படிதான் நான் ஒருத்தனை வேலைக்கு வச்சேன். அந்த பையன் என்னன்னா 2 லிட்டர் எப்போதும் கறந்துருக்கு. உடனே எங்க வந்துட்டு மொத்தமா எடுத்தா தெரிஞ்சிடும் சொல்லி 1/4 லிட்டரா எடுத்து சந்தையில போய் வித்திருக்கான் நல்லரசு. நான் எப்படியோ புடிச்சிட்டேன் நம்ம தெரிஞ்சால் மூலியமா. இப்படிலாம் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி நம்மளுக்கு பொழப்பு ஓடும்? அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா யாராவது. அம்மா தாயே. நீங்க சொல்றதும் சரிதான் பால்காரரு, கரெக்ட் தான். அம்மா தாயே, ஐயா பிச்சை போடுங்கய்யா, சாப்பிட்டு 4 நாளாச்சு. பிச்சைக்காரா, உன்னை ராத்திரியில தானடா பிச்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பகல் நேரத்துல இங்கேயே வந்து உட்காந்து கூவிக்கிட்டு இருக்க. இங்க ஆள் நடமாடுற இடம். உன்னை இங்கெல்லாம் உட்கார கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? ஐயா ராத்திரிலாம் பிச்சை எடுத்தா யாரும் இருக்க மாட்டாங்க ஐயா. எனக்கு பொழப்பு ஓட மாட்டேங்குது. நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. உன்னை ராத்திரி பிச்சை எடுக்கிறதுக்காக முக்கியமா போட்டிருக்கு. திருடன் யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி காவல் காக்கிறதுக்கு தானே போட்டிருக்கு. அதுக்குதான் மாசம் 30 300 வெள்ளி காசு கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு பொழைக்க முடியலையா உன்னால? நாங்கெல்லாம் உடம்பு வலிச்சு உழைக்க வேண்டியதா இருக்கு. அப்படி உழைச்சும் கையில ஒண்ணு நிக்கிறது இல்ல. நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிற போது உனக்கு 300 வெள்ளி காசு வேற வருது. உனக்கு அது பத்தலையா? சம்பாதிக்கிறது கொடுக்கறதுல நீ என்ன பண்ற? ஐயா எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த 300 வெள்ளி காசுலாம் யாரும் கொடுக்கறது இல்லையா? ராப்பிச்சக்காரா, பொய் சொல்லாத என்ன? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்நேகிதான் இந்த பக்கம் வந்திருக்கான். அவன்ட்டு நிம்மதியா பேச விடுறியா? அம்மா தாயே அம்மா தாயேன்னு கூவிக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு எந்திரிச்சு போயா. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. ஒரு 2 வெள்ளி காசு போட்டீங்கன்னா நான் பாட்டு போயிருவேன். சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுயா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு 300 வெள்ளி காசு கொடுக்காம இருக்கான்னு சொன்னல, அவன்கிட்ட போய் கேளு போ. பால்காரரு திட்டாதீங்க, பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ. அட நல்லரசு, இவன் சொல்றதுல நீ நம்புறியா? ஃப்ராடு. காசு சம்பாதிக்கணும்னா நீனே கெட்டவன்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு தெரியுமா அந்த ராப்பச்சக்காரன். உனக்கு இவனை பத்தி தெரியாது. இவன் எப்படி ராப்பிச்சக்காரன் ஆனா தெரியுமா? சொத்து பத்தெல்லாம் மொத்தமா வாங்கி ஒரு நாள் ஜப்தி ஆயிருச்சு. இதனாலதான் இவன் இப்படி உட்கார்ந்துருக்கான். இவன் பேச்செல்லாம் கேட்காத. பழையபடி இவன் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவனை ராப்பிச்சக்காரனா போட்டிருக்காங்க. எங்க கௌரவமா இருந்த மனுஷன் பிச்சைக்காரனா மாறிட்டான்னு சொல்லிட்டு தான் சரி ராத்திரி திருடுங்க யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிற ஒரு காவலரா இருக்கட்டும்னு சொல்லிட்டும் போட்டு ஒரு 300 வெள்ளி காசு மாசம் ஆனா கொடுக்கறதுக்கு கொடுத்தா அதையெல்லாம் எங்க தொலைச்சிட்டு இப்ப நம்மள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத நல்லரசு. நீ சாதுவா இருக்குன்னு சொல்லிட்டு உன் தலையில தேங்காய் அரைச்சிட்டு போயிருவான் இந்த ராப்பச்சக்காரன். ஐயா அப்படிலாம் கிடையாதுயா. ஐயா அவர் சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க ஐயா. நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. எனக்கு பசிக்குதுங்க. எனக்கு காசு கூட தரலனாலும் பரவாயில்ல, சாப்பாடாவது வாங்கி தாங்கய்யா. பசி உயிர் போகுது. நல்லரசு, அவனுக்கு உதவி பண்ணனா அவன் உனக்கே உபத்திரவம் பண்ணிடுவான். மனசுல வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. பால்காரரே, பசிக்கு சாப்பாடு தானே கேக்குறாரு. இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இருங்க ஐயா, நானே உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இருங்க, இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. 4 நாளா அப்படி ஒரு பசி.
ஐயா இப்ப திருப்தியா உங்களுக்கு? பசி ஆறிட்டீங்களா? மனசும் திருப்திப்பா, வயிறும் திருப்திப்பா. ரொம்ப நன்றி நல்லரசு. உனக்குள்ள இந்த நல்ல மனசு இந்த ஊர்ல உள்ள யாருக்குமே கிடையாதுப்பா. நானும் 4 நாளா கூவிட்டு இருக்கேன், பசிக்குது பசிக்குதுன்னு. கேட்பார் இல்ல தெரியுமா இந்த ஊர்ல. நீதான்ப்பா பெரிய மனசு பண்ணி எனக்காக சாப்பாடு மெனக்கெட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்து என் பசிய வேற திருப்தி ஆக்கியிருக்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு பெரியவரு? இதெல்லாம் மனித நேயத்துன்னு ஒரு கடமை தான், அதுலதான் நான் பண்ணியிருக்கேன். பசிக்குதுன்னு கேட்டு ஒருத்தருக்கு பசி ஆத்தலைன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது நம்மளோட தலைமுறையும் பாதிக்கும். அது வேணாம் எனக்கு. அதான். நீங்க உண்மையிலேயே பேருக்கு ஏத்தாப்புலே நல்லவன் தான் நல்லரசு. நல்லரசு, நான் சொல்றத கேளு. அந்த ராப்பச்சக்காரன் உண்மையிலே நல்லவன் கிடையாது. அவன் சொல்றான்லாம், நீ அவனுக்கு எதுவும் உதவி பண்ணாத நல்லரசு. அப்புறம் உனக்கு தான் பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கேட்கறான், நாளைக்கு உன் சொத்தையே கேட்பான் பாரு. இவன் நிறைய கெட்டது பண்ணனாலதான் இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப பிச்சைக்காரனா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனும் பிச்சைக்காரனா உட்கார்ந்துருக்கான்னு போதாது, உன்னையும் பிச்சைக்காரனா ஆக்கிடுவான். நான் சொல்றத மட்டும் கேளு நல்லரசு, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஐயா பாத்தீங்களா, இப்படித்தான் இந்த ஊர் என்னை நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் அவ்வளவு குடும்பக்காரன் கிடையாது. ஒரு காலத்துல நான் தப்பு பண்ணிட்டு திரிஞ்சேன் தான். ஆனா இப்ப நான் திருந்திட்டேங்கய்யா. சொல்றத நம்பாத. உன் நன்மை நான் சொல்றத நம்ப போறியா இல்ல அந்த பிச்சைக்காரன் சொல்றத நம்ப போறியா? மாமி, அங்க பாத்தீங்களா சூடு பறக்கிற விவாதமா போய்கிட்டு இருக்கு நல்லரசுக்கும் அந்த பால்காரன் இருக்கும். தெரிஞ்ச விஷயம் தானே, அந்த பிச்சைக்காரனோட யாரு எது போய் பண்ணாலும் அவன் கூட இருக்கிறவங்களுக்கு சண்டை மூட்டி விடுறதானே அவன் வேலை. அதே மாதிரி பண்ணி விட்டுட்டான் நல்லரசுக்கும் பால்காரனுக்கும். என்ன நடக்க போதோ தெரியலம்மா. இதெல்லாம் நம்ம கண்டுகிட்டோம்னா நம்ம தலை வெடிச்சிரும் மாமி. போன வாரம் இப்படிதான் வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட பசிக்குன்னு சொல்லி இப்படிதான் ஆரம்பிச்சான். அந்த வெளியூர் வாசியே அவ்வளவுதான், அன்னைக்கு வந்தவர் தான். அதுக்கப்புறம் துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லிட்டு எப்படி ஓடுனார் தெரியுமா தலை தெறிக்க. ஐயோ, நல்லரசுக்கு என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. ஆமா மாமி, நானும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நல்லரசுங்கிறவர் ரொம்ப தங்கமான மனுஷனாம்ல. பொய்யே சொல்ல மாட்டானா, நீதிக்கு அதுக்கு எதுவோ அதுபடி பண்றாளாம். இப்படி இந்த ராப்பிச்சக்காரன்கிட்ட மாட்டிக்கிட்டார் மாமி. பாவம், அவர் தலையெழுத்து எப்படி மாறப்போதோ. அவங்களுக்கு என்ன எழுதி இருக்கோ அதாம்மா நடக்கும். நம்ம என்ன கடவுளா அதெல்லாம் போய் மாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு? அவ்வளோ சொல்றாரு பால்காரரு, அதை கேட்காம போய் உதவி பண்ணி அவர் அனுபவிக்க போறார். நம்ம என்ன பண்றது? என்னதான் நல்ல மனுஷனா இருந்தாலும் கொஞ்சம் சுத்தி மத்தி உள்ளவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். எல்லாத்துக்குமே போய் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவர் என்ன கடவுளா? அங்கங்க அனுசரிச்சு கொஞ்சம் விவரமா இருக்கணும். இவர் விவரமும் இல்ல போல. நல்லது பண்ணி என்ன பிரயோஜனம்? விவரம் இல்லாத மனுஷனா இருக்கான். சரியா சொன்னீங்க மாமி, விவரம் பத்தல. இதனாலதான் நிறைய பேர் இவரை ஏமாத்துறாங்க. போன வாரம் கூட ஒரு பஞ்சாயத்துல நிப்பாட்டி விட்டு மனுஷன் தப்பே பண்ணல. அப்படி இருந்தும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்றதுக்கு அவரால் முடியல. அவர் பையன் தான் காப்பாத்தினான் தெரியுமா? இவர் இப்படி வளர்ந்துட்டாரு. இவர் பையனையாச்சும் அவர் விவரமா வளர்க்கணும். அவனையும் ஊருக்கு உதவுப்பா உலகத்துக்கு உதவுப்பான்னு சொன்னான்னா அவ்வளவுதான். இவங்க குடும்பம் ஃபுல்லா ஊருக்கு உதவிட்டு தானும் வளராம தன்னோட வம்சமும் வளராம போயிடும். நீங்க சொல்றதும் சரிதான், உதவுறதுல ஆனா தப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா இவங்க மட்டும்தான் உதவணும்னு சொல்லிட்டு ஏன் அப்படி விதிக்கிறாங்க? அவங்களுக்கும் அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நல்லரசு, நான் சொல்றத சொல்லிட்டான், அப்புறம் உன் விருப்பம். ஐயா, என்னோட வந்துடுறீங்களா? நான் பாக்குறதுல ஒரு வேலை போட்டு தரேன். நீங்க பிச்சையெல்லாம் எடுக்க வேணாம், வரீங்களா?